நிறைய பேரு பர்சனல் பிராண்டிங்னா வைரல் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா பர்சனல் பிராண்டிங் உங்க பிசினஸுக்கும் கெரியருக்கும் சப்போர்ட் பண்ணணும். என்டர்டைன் பேஜ் மாதிரி மாறக்கூடாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம்ல ரேண்டம் பிராங்க் வீடியோஸ், ட்ரெண்டிங் டயலாக்ஸ், பப்ளிக் ரியாக்ஷன் கண்டென்ட் இதெல்லாம் போஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரீல் வைரல் ஆயிரும், 100K வியூஸ் வரும், நிறைய ஃபாலோவர்ஸ் கூட வரலாம். ஆனா கொஸ்டின் என்னன்னா, அந்த ஃபாலோவர்ஸ்ல எத்தனை பேர் உங்க பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல், எத்தனை பேர் உங்க ஸ்கில்காக ஃபாலோ பண்றாங்க? மோஸ்ட்லி டைம் பாஸ் ஆடியன்ஸ் தான் வரும். இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக் வைராலிட்டி கண்டென்ட் போடுறவங்களுக்கு. ஆனா கரெக்ட் ஆடியன்ஸ் பில்ட் பண்ண மாட்டாங்க. பர்சனல் பிராண்டிங்னா நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க, என்ன பில்ட் பண்றீங்க, என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க, என்ன ரிசல்ட் கிடைக்குது, இத கன்சிஸ்டன்ட்டா டாக்குமெண்ட் பண்றது. அதுதான் லாங் டர்ம் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். வியூஸ் டெம்பரரி தான், ட்ரஸ்ட் தான் பெர்மனன்ட். இது மாதிரி பிராண்டிங், ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.